எஸ்கே சார் இதை சொல்ல விட மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் எஸ்கே நீங்க ஃபோன் பண்ணி திட்டுவீங்க, மெசேஜ் அனுப்புவீங்கன்னு தெரிஞ்சுமே நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஒரு பாடலாசிரியராக அவர் எழுதிய பாடல்களுடைய சம்பளத்தை அவங்களுடைய குடும்பத்துக்கு கொடுத்தாரு. நாமுத்துக்குமார் சார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக எடுத்தார். அவர் கூட நிறைய ஜேர்னில இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னு அவர் கேட்கும்போது அழகா சொன்னார். இவர் ஒரு ஷூட்ல இருக்காரு. அப்போ ஆர்த்தி அவர்களுக்கு முதல் குழந்தைக்கான பிரசவ வலி வந்துருச்சு. அந்த பிரசவ வலிக்கு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாம நேரா அவர் ஷூட்ல இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்காரு. வீட்டுல இருந்து சொல்றாங்க பிரசவ வலி வந்துருச்சுப்பா, சீக்கிரம் வாப்பா அப்படின்ட்டு. அப்ப இவங்க போயிட்டே இருக்கும்போது அவர் படபடப்புல அந்த எஃப்எம் ஆன் பண்றாரு. எஃப்எம் ஆன் பண்ணும்போது ஆனந்த யாழை பாட்டு பிளே ஆகுது. அந்த பாட்டு பிளே ஆகுது. போன் வருது வீட்டுல இருந்து, மகள் பிறந்து இருக்கிறாள் அப்படின்னு. அன்னில இருந்து நாமுத்துக்குமார் அவர்கள் இவருடைய லக்கி சாமாக பார்க்கக்கூடிய எஸ்கே அவர்கள் லிரிசிஸ்டாக மாறினதுக்கு அப்புறம் அந்த பாடல்களுடைய சம்பளத்தை அவங்க ஃபேமிலி கொடுத்திருக்காங்க. இது அகைன் நன்றியாக ஒரு லக்கி சாமாக தான் எஸ்கே அவர்கள் பண்ணாரு. அகைன் ஃபார் எஸ்கே. எனக்கு சினிமால ஃபர்ஸ்ட் எனக்கு பாடல் எழுதினது நாமுத்துக்குமார் சார். அவருடைய வரிகளோட அவருடைய ஆசீர்வாதத்தோட தான் நான் என்னுடைய சினிமா பயணத்தை தொடங்கினேன். அதுதான் எனக்கும் அவருக்கும் சினிமாவுக்கு வந்த பிறகு இருக்கிற கனெக்ஷன். நான் அவரோட ஒரு 4-5 பாடல்கள் தான் என்னுடைய படங்களில் அவங்க எழுதுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான பாட்டு எனக்கு அப்பா ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே தான். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் அப்படின்ற அந்த பாடல் காலத்துக்கும் நிற்கிற மாதிரி ஒரு பாடலை எனக்கு பரிசாக கொடுத்து என்னை ப்ளெஸ் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவரோட 2-3 முறை மட்டும்தான் நான் சந்தித்து பேசியிருக்கேன். எனக்கு அவ்வளோ பழக்கமோ நெருக்கமோ இல்லை. ஆனால் ஒரு பாடலாசிரியராக அவருடைய வரிகளுக்கும் எனக்கும் ஒரு பெரிய நட்பு உண்டு. நான் காலேஜ் படித்த டைமில் தான் நாமுத்துக்குமார் சாரோட அந்த பீக் லிரிக்ஸ் அந்த டைம் யுவன் சங்கர் ராஜா சாரோட சேர்ந்து அவங்க பண்ண பாடல்கள் அதில் காதல் கொண்டேனில் ஆரம்பிச்சது. அது அந்த பாட்டில் வரிகளை கேட்கும் பொழுது ஃபஸ்ட் டைம் காலேஜுக்கு போகும்பொழுது அந்த படத்தில் இருந்த மாதிரியே அந்த ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணை பார்க்கும்போது நமக்கு இருக்கிற அந்த ஏக்கம், அந்த காதல், இதெல்லாம் வரிகளில் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய கனெக்ஷன் 7G ரெயின்போ காலனியில் நினைத்து நினைத்து பார்த்தேன் அப்படின்ற அந்த பாடல். நான் 17 வயசில் என்னுடைய அப்பா இறந்து போனாங்க. அந்த வலி எப்போவுமே உண்டு. இப்போ 23 வருஷம் ஆகுது, இப்போயும் உண்டு, இந்த செகண்ட் வரைக்கும். அதிலிருந்து ஒரு வரி என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. பேசி போன வார்த்தைகள் எல்லாம் காலந்தோறும் காதினில் கேட்கும், சாம்பல் கரையும் வார்த்தை கரையுமா அப்படின்ற அந்த வார்த்தை எனக்குள்ளே இருக்கிற வழியை எங்கேயோ உட்காந்து ஒரு கவிஞர் அழகாக இதை வரியாக மாற்றிட்டாரேன்னு சொல்லி அன்னையிலேருந்து அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை, ஒரு ஈர்ப்பு. ஆனந்த யாழை நாமுத்துக்குமார் ட்ரிபியூட் கான்சர்ட். டைட்டில் ஸ்பான்சர் சிம்ஸ் ஃபார்மசி. ஹலோ டாக்டர், பில்லர்ஸ் ஆஃப் யோர் ஹெல்த். கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸாக கிராண்ட் ராயல் டூர்ஸுக்கு வாங்க. சப்போர்ட்டட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ். எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். எம்சிஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ். பவர்ட் பை டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். மஞ்சு குரூப்ஸ். ஐ ஸ்பாட் இன்டெலிஜென்ட் பிளாட்ஸ் அட் கோவை சவுத் ஐடி காரிடார் ஸ்டார்டிங் ஃப்ரம் 9.9 lakhs. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பாப்பி மேட்ரஸ், மேட்ரஸ் ஃபார் எவ்ரிஒன்.